ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அண்ணியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் vlog தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரெசின் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் vlogலையும் பார்த்தீங்கன்னா ரெசின் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் போட்டிருப்பேன். அதுலேயுமே சொல்லியிருப்பேன், நான் வந்து எங்கே கம்மியாக கிடைக்குதோ அதை பார்த்து வாங்க மாட்டேன். என்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு எனக்கு எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்டர் பண்ண அந்த கீச்சன் வீடியோ பார்த்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கீச்சன் ரூல்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்பட்டது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது எனக்கு தேவையானது நான் வாங்கியிருந்தேன். இந்த ஹூப் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிகே ஆக்சுவலாக இது வந்து எனக்காக வாங்கியிருந்தேன். நம்மளோட மேரேஜ் மாலை வந்து நான் இன்னுமே ப்ரிசர்வ் பண்ணல. 7 months 6 months கிட்ட ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு நான் இன்னும் பண்ணவே இல்லை. அது ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ப்ரிசர்வ் பண்ணணும்னு ஒரு ஆசை. நான் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு. எல்லாரோட ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் எனக்கு டைம் வந்தது. என்னோடதை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே, அதையும் கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ண வைக்கணும் இல்லையா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதான் ஃபைனல்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ அதனால் பிக்மெண்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த திங்ஸ்லாம் நான் எங்கே வாங்கினேன்னா மதுரையில் ஹாபி ஹைவ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு. ஸோ கால் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் விசிட் பண்ணி பார்த்தேன். ப்ராடக்ட் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. அது போக பார்த்தீங்கன்னா எனக்கு 1 டேலே ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் அன்றைக்கி ஆர்டர் பண்ணி ஈவினிங் பேமெண்ட் பண்ணி அடுத்த நாளே ரிசீவ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இது அர்ஜென்ட் நீடுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதே டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து கோயம்புத்தூரில் இருந்தாங்க. கீச்சன் மோல்ஸ் அவங்கக்கிட்டேயுமே கேட்டிருந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மதுரை கோயம்புத்தூரில் வந்துட்டு மகாலட்சுமி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப். ஸோ அங்கே வாங்கியிருந்தேன். பட் அங்கே ப்ரைஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, அர்ஜென்ட் நீடுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த இதுலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஓகேவா, எனக்கு வந்து நிறைய மோல்ஸ் தேவைப்பட்டது. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால ஒரு மோல் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சன் போர்டு, இந்த ஃபோம் போர்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் A3 சைஸ் வாங்கியிருந்தேன். கீச்சன்ஸ் மோல்டில் ஹார்டின் மோல்டு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் மோல்டு வந்து 3 பீஸ் கேட்டிருந்தேன். பட் 1 தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு 9 இருக்கும் அதில். ஸோ அந்த மோல்டு வாங்கியிருந்தேன். இந்த ஆல்ஃபபெட் இது வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஸோ இந்த மோல்டு ஹோல் இல்லாமல் இருக்கும். வித்தவுட் ஹோல் இருக்குது, வித் ஹோல் இருக்குது. ஸோ நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்கிற மாதிரி அந்த மோல்டு இருக்குது. கீச்சன்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு தான். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரேம் ஆர்டர்ஸும் நடுவில் வந்தது. வாட்ஸ்அப்பும் சரி இன்ஸ்டாவும் சரி ரெண்டுமே நான் சிங்கிளாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் ரிப்ளை பண்ண முடியும். நான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜுக்கும் குயிக்காகவே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். பட் அது பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் அவங்களுக்கும் ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆர்டர்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன். அதனால வந்து என்னால் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியல. இன்னொன்று, வாட்ஸ்அப்பில் ஒரு சில மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணாலும் எல்லாமே கீழே போயிடுது. ஸோ மேலே வரது மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. கீழே பார்த்தோன்னா மேலே அந்த மாதிரி கொஞ்சம் நிஜமாவே சொல்கிறேன், கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாயிருச்சு. எனக்கு இந்த டைம் தான் புரிஞ்சுது. அப்போ இதை விட பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெவல் வீட்டிலே தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்குது, இன்னொரு சைடு வந்து மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கவலையாகவும் இருக்குது. இந்த வீடியோவில் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் கிடையாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதே டைமில் வந்து ரெஸ்பான்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக பெட்டியை ஓப்பன் பண்ணுற மாதிரியே காட்டிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இது என்னன்னா ரெசின் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆன்லைன் நம்மக்கிட்ட ரெசின் ஸ்டாக் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 3 kg வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெசின் மட்டும் எப்பாக்ஸி ஆர்ட் இந்தியா வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜும் இருக்குதான். பட் வந்துட்டு நான் வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டால் ஆர்டர் பண்ணும்போது ஜிபே பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரஸ்டடாக கரெக்டாக வந்துடும் தான். நான் வந்து சில டைம் வந்து 9 kg அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுவோம். பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வெப்சைட்லேயே ஆர்டர் போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம ரெசின் மோல்டு அந்த நார்த் சைட் பேஜ்லலாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஜிபே பண்ணால் தான் அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது பண்ணி தான் ஆகணும். பட் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, மோல்டு ஒரு 10 inch மோல்டு ஆல்ரெடி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரே டைம் வந்து 2-3 பேருக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மோல்டு இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். ஒரு சில பிக்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் ரெசின் தான். ஓகே, நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன். அந்த ஐ ஓட் கேர்ள், ஐ ஓட் பாய் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டிக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நிறையா பேபி அந்த திங்ஸ்லாம் வச்சு. ஸோ அந்த ஸ்டிக் வந்து மீஷோலாம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலது வந்து லைட்டாக விழுந்துருந்தது. நம்ம தான் கிராஃப்ட் ஆராய்ச்சி எங்கள் அண்ணன் நான் எப்போ வருவேன்னு உட்காந்துட்டே இருந்தான். எனக்கு இதை ஒட்டி கொடுட்டின்னு வந்தது, இதை தான் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அதை ஒட்டிகிட்டு இருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஓட் பாய் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டுனா அம்மா எல்லாருமே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ நான் அதை லாஸ்ட்டில் வந்து என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா, நைட் இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு 5 வகை சாதம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க.
தேங்காய் சாதம், புளி சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் லெமன் சாதம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லி சாதம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு செக்ஷன்லேருந்து இன்னொரு சைடு போகலாம், மேக்கப் செக்ஷன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக பார்த்திங்கன்னா மேக்கப் போட்டு முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி மேக்கப் போடாமையே செமையாக இருப்பாங்க. என்னென்னா லைட்டாக வந்து டச்சப் பண்ணாலுமே நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுத்துரும். வெட்டிங்க்கு எடுத்த சாரீ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து லைட்டாக நம்ம டச்சப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் நமக்கு முன்னாடியே ஒரு ஆள் முந்திக்கிட்டாங்களேன்னு பார்த்தானா எங்கள் பெரியம்மா தான். எனக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் தான் கண்ணாடிக்கு ஏலாம் பொருத்தமாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மேக்கப் போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்னோடய மேக்கப்புமே அப்படி தான். ஹேரை வந்துட்டு ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் நான் டல்லாக இருப்பேன். ஸோ இது மட்டும் தான் என்னோடய சீக்ரெட், வேறு எதுவுமே இல்லை. லிப்ஸ்டிக் கூட பார்த்திங்கன்னா இது நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இது கோகுல் எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 349 சம்திங் என்னமோவும். நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா 6 ஷேடு இருக்கிற மாதிரி ஒன் டைம் வாங்கினது. அதுவும் நம்ம பார்பி ஷோக்காக வாங்கினேன், இதுக்கும் பார்பிக்கு மேக்கப் போடுறதுக்காக. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோகுல் வாங்கி கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு நான் அழிச்சிருவேன். லைட்டாக லிப்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கணும், இருக்காத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் என் பழக்கம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு. இந்த பேபி ஷவருக்கு பார்த்தீங்கன்னா பேக் ட்ராப் வந்து இந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மீஷோவில், அதுக்கப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி கிட் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வெளியில் வந்துட்டு அந்த பேக் சைடு வந்துட்டு ஒரு பேக் ட்ராப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு சாண்டல் கலர் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வாங்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு போனதுமே பார்த்திங்கன்னா மார்னிங் லஞ்சு சாப்பிட்டோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நல்ல நேரம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் சாப்பிட்டுட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்தது. அண்ணி வந்து நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. போட்டு போ. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் மாற்றி நிறையா ஃபோட்டோ ஷூட் நடந்தது. பட் நான் எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணல. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் கவர் பண்ணியிருந்தேன். வரோம். சூப்பராக இருக்கு, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. மேலேருந்து வேறு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அந்த தட்டை எல்லாமே. கொஞ்சம் அந்த சைடு நீ கத்துறேலாம் அதான் எடுக்கிறேன். இந்த குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே பயங்கரமாக கலாச்சி பேசுவாங்க. என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஃபோனை தூக்கிட்டே வந்துடுறீங்களே அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்காகவே வேணும்னு அவங்கள போய் எடுத்துகிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தங்களாம் வந்து மஞ்சள் குங்குமம் அந்த நலங்கெல்லாம் வச்சு வளையல் போட்டுட்டு போனாங்க. இப்போ வந்து அம்மா போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வரிசையாக எல்லாருமே போட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து லென்த்தாக போகும். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் நான் கவர் பண்ணியிருந்தேன். என்ன வாங்க எடுத்துட்டு வரவா. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு வளையல் நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வளையல், குட்டீஸ்க்குமே பார்த்திங்கன்னா வளையல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்காக சைஸ் பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வளையலே போட மாட்டேன். பட் ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ வளையல் போடும்போது பார்த்திங்கன்னா கையை பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியும் போடணும்னு தோணும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா தூங்கும்போது எப்படி கசகசன்னு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதனாலேயே பார்த்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் அண்ணியோட பெரியமா பார்த்திங்கன்னா 5 வகை சாதம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வந்துட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த இது எடுத்துட்டு
அதனால அது உள்ள வந்து உள்ள வச்சுக்கலாம். கீழே இறங்கி போகும்போது நல்லா இதை அணைச்சு தேங்காய் பழம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லோரும் எடுக்கணும்னு சொல்லிட்டு குரூப் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஸ்டிக்கை வச்சு கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியில் அவங்க 2 பேர் தனியாக பாயா கேலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் குச்சி எல்லாத்தையும் பார்த்து பிடிங்க வச்சுட்டு இருந்தேன். இதுதான் என் வேலை. ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சா, ஸோ அதனால் எங்கள் அண்ணன் வந்து லைட்டாக மேக்கப்பை கழிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் மஞ்சள்லாம் லைட்டாக திட்டாக பட்டிருந்தது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தான். என்ன பேபின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கேர்ள் பேபி தான் அண்ணாக்கும் அன்றைக்கும் பிறந்தது. நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு vlogல நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் வந்து பேர் வைக்கல. நீங்க இப்படி பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க தலையில இப்படி கை வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 to 4 வீக்ஸாக எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பாதி எடிட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். எனக்கு அதுக்கும் டைம் கொஞ்சம் சரியாக அமையலையா. ஸோ அதனால் அப்படியே நான் விட்டுட்டேன். இந்த வீக் எப்படியாவது போட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டேன். ஏன்னா நமக்கு ரெசின் ஆர்டர்ஸ் மட்டுமே எனக்கு ஒரு இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் மட்டுமே நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக நெருங்கிருச்சு. எல்லாமே நான் அடைச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி அண்ணா மேரேஜ் வீடியோ இருக்குது, ட்ரெஸ் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து அண்ணா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ரூம்மேட்டு. ஸோ அந்த அண்ணா அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், ஃபங்க்ஷனே முடிஞ்சது. வீடியோஸ்லாம் பாப்பா வளர்ந்து பார்த்தோன்னா அவளுக்கு கொஞ்சம் மெமரிஸாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களும் எப்போனாலும் நம்ம யூடியூப்ல இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளோட ஓல்டு வீடியோஸ் எல்லாம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரிஸ் தான். இது நல்லா இருக்குதுண்ணா. எல்லாரும் வரிசையாக சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம எப்போதான் சாப்பிடுவாங்க, எப்போதா வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்துட்டாங்க. சரி சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு முதல்ல போய் உட்காந்து ஒருத்தர் நம்மளை கழட்டி விட்டுட்டு இவங்க மட்டும் ஃபோட்டோவா எடுக்கிறாங்களே சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தான். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வகை சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சமாக வைக்கும்போது அதுவே ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இதுவே நிறையா தான் தெரிஞ்சது. மார்னிங் வந்து அஸ்யூஷுவல் வெளியில் டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என்ன வச்சுருக்கீங்க? நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்து ஆரத்தியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அண்ணியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான். அண்ணன் வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு கூட வரக்கூடாதுல்ல, ஸோ அதனால அங்கேயே விட்டுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வருவாங்க போல. அண்ணியனாக மாறி இருக்கும். எங்க அண்ணிய பாருங்க, நிஜமா அண்ணியன் மாதிரி தான் இருக்கீங்க. அதுவும் இந்த சைடு தூக்கிட்டு இருந்தது பாருங்க. ஒரிஜினல் முடி மாதிரி அழகா இருக்கு. திரும்பங்க எல்லாருக்கும். அதை எடுங்க, எப்படி அட்டாச் பண்ணிருக்கீங்கன்னு பாக்குறேன். ஒட்டி இருக்கீங்களா? ஏய், உன் முடி தான் நல்லா இருக்குது. இந்த முடியை விட உனக்கு தான் நிறைய இருக்குது. வைக்கணுமா? இவளுக்கு வச்சு விடுங்க.
காட்டு எங்கள் பிராண்டை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் சுதர்ஷனும் அப்படியே கிளம்பிட்டான். அண்ணாவோட ரூம்மேட்டும் அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கானா. ஸோ அதனால் அவங்க வந்ததுனால அப்படியே கூட கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மினியேச்சர் ஃப்ரேம்க்கு வந்து அந்த பிளாக் அண்ட் கோல்டு பீட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைக்கல. லோக்கல் ஷாப்பில் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தேன். இங்கே வந்து நான் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், நிறையா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் பெரிய பீட்ஸ் எல்லாம் மொத்தமாக கலெக்ஷன் இல்லை. பட் இந்த மாதிரி பாசியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 4 பீட் அந்த மாதிரி பெருசாக இருந்தது. அதுக்காக பாசியே வாங்குற மாதிரி வந்தது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஆர்டர், நான் வந்து எடுத்துட்டேன். வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா. மேக்ஸிமம் வந்துட்டு 15 days டைம் கேட்டு தான் எல்லாமே பண்ணுறது. பட் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மினியேச்சர் ஃப்ரேம்னாலேயும். ஸோ அதனால் எப்படினாலும் நம்ம கலெக்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசியெல்லாம் வாங்கியிருந்தேன். அது போக நமக்கு ஏதாவது தென்படுதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃபுல்லாக அந்த 10 ரூபா கடையில் வந்துட்டு 10 ரூபான்னு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளே போனால் எல்லா திங்ஸோட ரேட்டு வேறு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படி இருந்தது. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்குக்கு ஏதாவது பீட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாசியில் அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் பிடிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது கலராக கம்மல் மாற்றி போட்டுட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது ஈவன் அந்த யூனிஃபார்முக்கு கூட பார்த்தீங்கன்னா கலராக கம்மல் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அந்த டைமில். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டாக. டெய்லி நம்ம வந்து ஒரு ஒர்க்குக்கோ இல்லைனா ஸ்கூல் காலேஜ் அந்த மாதிரி போகும்போது டெய்லி மாற்றுறது ஓகே. பட் வீட்லேயே இருக்கும்போது எதுக்கு மாற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிருச்சு. ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸு, இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தா நமக்கு அந்த பார்பி சேனல் ஞாபகம் தான் வரும். அது அப்படியே க்ளோஸ் பண்ணுற மாதிரி நிலைமையில வந்துருச்சு. எப்படின்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி இழுத்து பிடிச்சி போடலான்டா இருக்கிறேன். அதுக்கும் இன்னும் டைம் செட் ஆகலான்னு தான் நினைக்கிறேன். கோழி குஞ்செல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிராஃப்ட் தமிழ் ஃபாத்திமா ஞாபகம் வந்துருச்சு. அவங்களோட பார்பி சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு வச்சு நிறைய கண்டென்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த சேனல் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் குட்டீஸ்க்கு ஏதாவது டாய்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இங்கே எதுவும் செட் ஆகலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தேவையான பீட்ஸ் எல்லாமே நிறையவே கிடச்சிது. இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பார்பிக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கியிருப்போம். பட் ஆனால் அந்த சைக்கிள் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னா அது ஃபோல்டபுள் சைக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். அது அப்படியே தான் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் தான். ஸோ அது அப்படியே வீட்டில் கிடக்குது. ஓகே. அதுக்கப்புறம் கீச்சன் கலெக்ஷன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செப்பல் கலெக்ஷன் எல்லாம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு குட்டீஸ்க்கு ஏதாவது கிச்சன் செட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த செட் பார்த்துட்டு இருந்தேன். அது கூட ஒரு பார்பி செட் கூட நான் பார்பி செட்டோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான டாக்டர் செட் கலெக்ஷன், அதுக்கப்புறம் பர்கர் செட்டு, நிறையா குட்டீஸ்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா எனக்கே அவ்வளோ பிடிச்சது. ஸோ அதனால் இந்த கிச்சன் செட் மட்டும் ஒன்று வாங்கிட்டாச்சு குட்டீஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்பி செட் சொன்னோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா கேண்டி வச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மேக்கப் பார்பி, அப்புறம் ஒன்று பார்த்திங்கன்னா டாக்டர் பார்பி, மாமன் டாக்டர், அந்த மாதிரி பார்பிஸ்லாம் இருக்கும். நான் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் செட் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இது தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடுமலைப்பேட்டில் வந்து தட்டுவடை செட்டு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி ஓகே நான் சாப்பிட்டுருக்கேன். பட் எனக்கு அதை மெயினாக பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த முட்டை வச்சு கொடுப்பாங்க. எனக்கு அது ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன பேபின்னு சொல்லிட்டு நான் சென்டராகவே சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ரெசின் டீட்டெயில்ஸோட நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எண்டிங்கும் பார்த்திங்கன்னா ரெசினோடய முடிச்சிடுறேன். ஸோ அதனால் இப்போ ஒரு வேறு பிராண்ட் ரெசின் வாங்கியிருக்கேன். ஷார்ட் வீடியோவில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். பல்காக பார்த்திங்கன்னா இந்த ரெசின் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இதோட நேம் பார்த்திங்கன்னா கோட்டிங் கேர். ஸோ இது வந்து எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சது. பட் ஆனால் எப்பாக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே நமக்கு வந்து இது ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அர்ஜென்ட் நீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கி நான் இப்போதைக்கு ஒரு ஆர்டருக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இன்ஸ்டாகிராமில் கூட அவைலபிள் தான். coatingcast.com நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அந்த 2 எபாக்ஸிக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா க்யூரிங் டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இதில் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸாக தெரில. ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.